ஹாய் ஸ்ரீ, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உன்னை பற்றி பெருமையாக நான் ஒரு 1 நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவுமே எனக்கு தோணலை. சரி, ChatGPT கேட்டேன். அதுவும் எனக்கு கறி தான் துப்பிச்சு. சரி, பரவாயில்ல, ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த 20 இயர்ஸாக நீ உன்னோட ஃபேமிலிக்காகட்டும் மாலினிக்காக நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் அதே சமயத்தில் மாலினிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உன்னெல்லாம் வச்சு குடும்பம் நடத்தி இந்த ரேட்டுக்கு 20 இயர்ஸாக ஓட்டிட்டு இருக்கா பாரு, அது இன்னும் கமெண்டபிள். அண்ட் சரி, உன்னை பற்றி வேறு ஏதாச்சும் ஒன்று பெருமையாக ஒரு நல்ல குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னா, நான் கூட இல்லை, உங்கள் தங்க ஊசி தான் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. அது என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக கேட்டுறது, பின்னாடி பேசாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுறது. சச் a குட் குவாலிட்டி. மாற்றிக்காத ஒன்று. கீப் அப் த குட் குவாலிட்டி. அகைன் வெல்கம் டு த 40th club. விஷ் யூ அ வெரி happy birthday and stay safe and stay healthy always. Thanks மச்சி. ஹாய் மச்சி, ஹாப்பி 40th பர்த்டே. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, பாதி ஷிப்பை கடந்துட்டோம். உன்னை பற்றி என்ன சொல்கிறது மச்சி? யூஆர் அ குட் சோல் மச்சி. எனக்கு என்ன, யூஆர் அ குட் ஹியூமன் பீயிங், யூஆர் அ குட் சோல், யூஆர் அ குட் ஃப்ரெண்ட், யூஆர் குட் ஃப்ரெண்ட் டு மீ அண்ட் everyone who knows you. Happy birthday again. Wish you many happy returns of the day. Happy party. It's your day. Enjoy your day மச்சி. Bye. Hi Sridhar, happy birthday. You always talk about குழந்தைங்களை பற்றி பேசுவேன், சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதே உங்கள் ஒய்ஃபை பற்றி அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க சொல்கிறேன். பட் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எனக்கு தெரியாது. பட் வந்து நீ அந்த அளவுக்கு அந்த அஃபெக்ஷன் வந்து ஆல்வேஸ் அந்த குழந்தை மேலே காட்டுறது வந்து இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டட். மேபி வித் நம்மளை யாரில் மேலே அதை கண்டினியூ ஆகணும். அண்ட் ஸோ உன்னை பற்றி பேசணுன்னா உனக்கு பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்ல மாட்டிப்பேன். அது என்கிட்ட கண்டிப்பாக மாட்டிப்பேன். அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் பெட்டர், நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக பொய் சொல்ல ட்ரை பண்ணேன். அண்ட் வேறு ஒரு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எனக்கு என்னுடைய பெர்ஸ்பெக்ஷன் வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேபி எனக்கு அவன் ஹேண்டில் பண்ணிப்பாங்க அவங்க சமைச்சிட்டு. ஸோ அதனால் வந்து டேக் கேர். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அண்ட் என்ஜாய் த டே. தேங்க்யூ. Sridhara, many more happy returns of the day. Good luck, best wishes. Welcome to 40s Club. ஓகே, உங்களை பற்றி என்ன சொல்கிறது? உனக்கே உங்களை பற்றி நிறைய தெரியும், நிறைய பேசியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவ்வளோதான். சரியா? வில் பி ஆல் ஃபைன். அதை மட்டும் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோ. அடிக்கடி பேசியிருக்கோம், அதனால் ஓகே. ஆல் காட் பிளஸ் யூ. குட் லக், ஆல் த பெஸ்ட். ஆடா ஸ்ரீதரே, கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. இருந்தாலும் என்ன சொல்கிறது, 40 வயசு தாண்டியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை பற்றி சொல்லணுன்னா, நல்ல உழைப்பாளி. உன்னோட எஃபோர்ட் போட்டு வந்திருக்கன்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய பேர்கிட்ட சொல்லலாம் ஆக்சுவலாக, எப்படி இருந்தால் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் அவனோட ஹெல்பிங் டெண்டன்சி. அதாவது என்ன சொல்கிறேன்னா, 2-3 பசங்கிட்ட நான் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். 2-3 பேர்கிட்ட பேசினேன், என்னடா பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது 2-3 பாயிண்ட்ஸ் வந்ததில் வந்து ஒன் ஆஃப் த கரெக்டிவ் பாயிண்ட்ஸ் இது. நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய பேருக்கு பண்ணுவேன் ஆக்சுவலாக, முகம் தெரியாத நபர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட, நண்பர்களுக்குன்னு இல்லாமல் அதையும் தாண்டி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ரொம்ப தூக்கியும் சொல்ல, ரொம்ப இறக்கியும் சொல்ல. கோவம், அது என்னன்னு தெரில, கோவம் மட்டும் அதிகப்படியாக கோவம் வருது. எவ்வளோக்களவு இந்த ஃபஸ்ட் 2 குவாலிட்டி சொல்கிறோம், அவ்வளோக்களவு வீரியம் அதிகமாக இருக்குது. அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, புரியுதுங்களா? அது நண்பர்கள்கிட்ட மட்டும் இல்லை, நான் நிறைய பார்த்துருக்கேன். மஹிதா கிட்டேயும் இது பண்ணும்போது சில சமயம் வந்து கொஞ்சம் அந்த அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுக்கணும் அப்படின்னா, பெஸ்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ராடினரி, அந்த மாதிரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட் மச்சி. யூ ஆர் கெட்டிங் இன்டு 40. வெல்கம் டு த பிக் லீக். பை மச்சி, டேக் கேர், ஆல் தி வெரி பெஸ்ட். Hi Sridhar, many more happy returns of the day. Advance happy birthday wishes to my best friend Sridhar. And Sridhar, இந்த beautiful momentல உங்களை பற்றி ஒரு 2 விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். Okay, really you are a very good person, very pure heart, basically you are a very good human being. ஸோ இதை நான் என் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால சொல்கிறேன். நான் மெனி இன்ஸ்டன்ஸில் வித் யூ ஆல்வேஸ் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இன்டர்ம்ஸ் வந்து, நீ அடுத்தவங்களுக்கு வந்து ரிட்டன் ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கூட நீ அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ மேக்ஸிமம் பெஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவங்கள எப்படி கனெக்ட் பண்ண முடியும், ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும், எவ்வளோ லைக் சஜஷன் கொடுக்கலாம். ஸோ ஆல் வெரி குட் குவாலிட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ ஆல்வேஸ் கீப் அப் திஸ் மேன். ஸோ உங்களை சுற்றி இருக்க எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் பீப்புள் சரௌண்ட் வித் யூ வில் ஃபீல் தே ஆர் safe hands. Really very good thing. And then a very logical thinking person. What is practical என்ன பண்ணணும், இந்த present situationல என்ன practicality, ஸோ அது கிளியராக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யூ ஆர் really very intelligent person and very hard working person, or smart working. Hard working okay, but you are very smart working. So happy birthday. ஹாய் ஸ்ரீதரண்ணா, நாகராஜ். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் நீ எப்படி வாழ்ந்த,
கஷ்டப்பட்டு படித்த காலத்துலேருந்து கரெக்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். லவ்வும் நல்லா போச்சு. நீ ஆசைப்பட்ட மாரி மாமியாக்காவை கல்யாணம் பண்ணேன். அதுக்கேற்ற மாரி லைஃப்பில் என்னென்னமோ கஷ்டம்லாம் இருந்தது. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு வேலையை பிடிச்சி வேலையில் செட்டில் ஆகி ஃபேமிலியை பார்த்து நீ அப்படியே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ உங்கள் அப்பாவுக்கு பண்ண பேர் 60 கல்யாணம், அதை என்னால் மறக்கவே முடியாது. நான் 60 கல்யாணம் பார்த்தது என் லைஃப்பில் பார்த்தேன்னா உங்கள் அப்பாவுக்கு பண்ணது தான். அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எந்த ஹெல்ப் இருந்தாலும் எனக்கு பண்ணுறதும் சரி, மற்றவங்களுக்கு பண்ணுறதும் சரி, அதிலலாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கஷ்டப்பட்டாலும் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்க, அது தப்பு இல்லை. ஆனால் உன் லைஃப்பை நீ நல்லா கரெக்டாக பார்த்துருக்க. பசங்களை நல்லா பெற்றிருக்க, பொண்ணுங்களை நல்லா படிக்க வைக்கிற, எல்லாமே நல்லா இருக்குது. எப்பயுமே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பான தம்பினா, தம்பிக்கு எப்பயுமே உங்ககிட்ட என்னோட அன்பு இருக்கும். ஐ லவ் யூண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. இன்று போல் என்றும் நீ ஹாப்பியாக இருக்கணும், உன் ஃபேமிலி நீ பார்த்துக்கணும். இது தம்பியோட ஆசை, அவ்வளோதாண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. ஹாய் ஸ்ரீதரண்ணா, இனிய பிறந்த வாழ்த்துக்கள். எப்பயும் போல எப்பயுமே ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஹாய் ஸ்ரீதர், ஹாப்பி பர்த்டே. ஸ்ரீதர், நீ நானும் ஒரு 12 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வாங்கிட்டு என்னென்னா, நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த ஹெல்ப் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அது ரொம்ப நல்ல விஷயம், அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கோவப்படுவேன், அவ்வளோதான். பட் அது அதனால் அட்வைஸு, கோவத்தை குறைச்சிக்கோ. இப்போ ஏஜ் நம்மளுக்கு ஏஜோட ஒரு பாட்டி ஆயிடுச்சு, அதனால் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கோ. வாழ்க வளமுடன், 100 ஆண்டு நல்லா வாழணும். ஹாப்பி பர்த்டே. ஸ்ரீதர், விஷிங் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கி மாதிரி எப்போதும் ஜாலியாக சிரிச்சுட்டு ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கணும். என்னோடய வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதர். ஹேவ் அ கிரேட் இயர் ஹெட். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதர் மாமா. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதர். ஹேவ் அ கிரேட் இயர் ஹெட். ஹாய் மச்சி, ஹாப்பி பர்த்டேடா ஸ்ரீதர். ஹாப்பி பர்த்டே அங்கிள். ஹாப்பி பர்த்டே. அவனை பற்றி சொல்லணும்னா நல்லா ஒரு முன்கோழி. வாய்க்கு வந்தது ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேபி மாமி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டான்னு நினைக்கிறேன். அவன் கம்மியாயிடுச்சு. சொன்னேன்னா என்ன சொல்லலாம், அவனை என்ன சொல்லலாம்? அந்த அங்கிள் ஒரு யூடியூபராக என் பையன் சொல்கிறான். ஆமாம், அவங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஜாலி ஃப்ரெண்ட். என் லைஃப்பில் ஒரு ஒன் ஆஃப் தி நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸ்ரீதர். ஆமாம், நான் ஸ்ரீதருக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னா கணபதி தான். அதேமாதிரி அவனோட அந்த சர்க்கிளில், அவங்க வீட்டு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல டைப் தான். எல்லோரும் மேனேஜ் பண்ணுறான். என்ன பண்ண கஷ்டத்துக்கெல்லாம் வாங்கி தான் வைக்கிறது அவனுக்கு லைஃப்பில். இப்போ 2 பேர் வேறு இருந்தாச்சு, மகிதாவும். அவ்வளோ. இனி என்ஜாய் தி பர்த்டே ஸ்ரீதர். we will continue to be friends for some more years or forever. இன்னும் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் என் கூட தான் ஸ்ரீதருக்கு சண்டை வரல பெருசாக. அதுக்கு வரான ஹாய் ஸ்ரீதர் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே. என்றும் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸ்ரீதர் ப்ரோ பற்றி சொல்லணுன்னா, அவர் எப்பயுமே ஒரு நல்ல டைப்பு, ஹெல்பிங் மைண்ட் டைப் இருக்கவர். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிமாரி இருக்குது, கால் பண்ணி நம்ம சொன்னால் கூட சப்போர்ட் பண்ணுவார். நான் வட்டமாடா, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, அந்த கேட்குற டைப்பு. அவரை பற்றி சொல்லலாம், என்னென்னும் எப்பயுமே ஒரு ஹாப்பியான டைப்பு, ஜாலி டைப்பு. அது இல்லாமல் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஓகே ப்ரோ, பாய், ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஸ்ரீதர், ஹாப்பி பர்த்டே. ஸோ 40வது ஏஜில் அடி எடுத்து வைக்கிறேன், என்ஜாய் பண்ணேன். ஸோ ஸ்ரீதர் எனக்கு ஒரு 7 வருஷமாக தெரியும். ஸோ ரொம்ப ஜாலியான பையன், ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி எப்போவுமே ஜாலியாக சிரிச்சிட்டே இரு, ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணேன். ஸோ டெக்னிக்கலாகவும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு, அது எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் 7 இயர்ஸாக வேரியஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண முடியும்னு பாரு. இன்னும் அடுத்தடுத்து நீ இருக்கிற ஜாபில் ப்ரமோஷன் வாங்கி மேலே வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நல்லா ஒர்க் பண்ணு, ஃபேமிலியை பார்த்துக்க, உடம்பையும் பார்த்துக்க. என்ஜாய் த டே. தேங்க்யூ. ஹாய் ஸ்ரீதர், ஹாப்பி பர்த்டே. ஸ்ரீதர் பற்றி சொல்லணும்னா, ஈஸ் மை மென்டார். அவர் தான் எனக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த குரு. இது நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுலேருந்து எனக்கு ஃபுல்லாக தொழில் சொல்லிக் கொடுத்த குரு தான். ஸோ ஸ்ரீதர் இஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ நம்ம வந்து டெய்லி பேசுறதுனாலும் எப்போ பேசினாலும் அந்த ஒரு கனெக்ட் இருக்கும் அவரோட. அவர் இஸ் ஸோ ஜென்யூன். இதுக்கு மேலே ஓவர் பில்டப் கொடுக்கல, பட் ஸ்ரீதருக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து மோர் லைக் அ ஃபேமிலி. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு 40 இயர்ஸ் ஆனதே நம்ப முடியல. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதர். வணக்கம், வெரி வெரி ஹாப்பி 40th பர்த்டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாழ்த்துற அளவுக்கு நம்மளுக்கு வயசு இல்லை,
எப்போவுமே ஒரு பர்சனல் கனெக்ட் உங்கள் ஃபேமிலி உங்களோடலாம் பார்க்கும்போது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் சைடில் இருந்து ஒருத்தர் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டே ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் ஃபார் எவர். டோன்ட் ட்ரிங்க் டூ மச். ஒரு சின்ன நோட் அட்வைஸ்னால் இல்லை, அதை விட பெருசாக போதை தர அளவுக்கு குட்டி குட்டி சைஸில் 2 போதை உங்களுக்கு இருக்குது. லைஃப் லாங்கு கிடச்சிட்டே இருக்க ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ட்ரக். ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ யா, அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். Hi Shriyana, wish you many more happy returns of the day for your 40th birthday. எப்பயும் போல் சேட்டை பண்ணிகிட்டே இருங்க, எல்லாரையும் வந்து கலாய்ச்சிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருங்க. டோன்ட் டாக் ஆஃபன், நம்ம நிறைய வந்து பேச மாட்டோம் ஆன் அ டெய்லி பேசிஸ், பட் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. அண்ட் எப்பயாச்சும் சென்னை வந்து உங்களை மீட் பண்ணுறேன், நீங்கள் பெங்களூர் வந்தால் மீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யூர் பர்த்டே. பாய். ஹாய் ஸ்ரீ, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இருக்கிற மாதிரி எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்பயும் சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் கேட்க வீடியோ அனுப்பிச்சுட்ருங்க. Thanks for watching.